இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. முழுமையான சரணாகதிக்கு ஈரானை வற்புறுத்தும் ட்ரம்ப் பேச்சுவார்த்தையே கிடையாதாம். அமெரிக்க ஈரான் மோதல் தீவிரமாகி உள்ள நிலையில் தங்களிடம் ஈரான் முழுமையாக சரணாகதி அடைய வேண்டும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். எவ்வித பேச்சுவார்த்தைக்கும் இடமில்லை என அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். கடந்த வாரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை தொடங்கிய நிலையில் ஈரான் மற்றும் லெபனன் மீது இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அதே சமயம் ஈரானும் பதிலடியாக இஸ்ரேல் மீதும் அமெரிக்க ராணுவ தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நெருக்கடியை தீர்க்க பெயர் குறிப்பிடாத நாடுகள் மத்தியஸ்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக ஈரானிய அதிபர் கூறிய நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என ட்ரம்ப் குறிப்பிட்டார். ட்ரம்பின் இந்த கடுமையான நிலைப்பாடு நீண்டகால போருக்கு வழிவகுக்கும் அபாயத்தை அதிகரித்துள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மத்திய கிழக்கு நெருக்கடியால் ஏற்கனவே உலக சந்தைகள் பெரும் பதற்றத்தில் உள்ளன. கத்தார் எரிசக்தி அமைச்சர் எண்ணெய் விலை உயர்வு பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என எச்சரித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இப்போதைய கடிதம் எழுதுகிறேன். அம்னோவுக்கு திரும்புவது குறித்து கைரி பேச்சு. அம்னோ இளைஞர் பிரிவின் முன்னாள் தலைவரான கைரி ஜமாலுடன் கட்சியில் மீண்டும் சேர்வதற்கான கடிதத்தை எழுதவுள்ளதாக தெரிவித்துள்ளார். 3 முறை ரெம்பாப் நாடாளுமன்ற உறுப்பினருமான கைரி கட்சி கட்டுப்பாட்டை மீறிய குற்றச்சாட்டில் 2023ஆம் ஆண்டில் அம்னோவிலிருந்து நீக்கப்பட்டார். இந்நிலையில் புனித ரமலான் மாதத்தை முன்னிட்டு முன்னாள் உறுப்பினர்கள் மீண்டும் கட்சியில் சேரலாம் என அம்னோ தலைவர் டத்தஸ்ரீ அகமது சாயித் ஹமிதி நேற்று முறையாக அழைப்பு விடுத்ததை தொடர்ந்து கைரி இந்த கருத்தை தெரிவித்தார். கெலுவா செஜேகா பாட்காஸ்டில் பேசிய அவர், நான் இப்போதே அந்த கடிதத்தை எழுதுகிறேன் என நகைச்சுவையாக கூறினார். இது கட்சியில் மீண்டும் சேர்வதற்கான அதிகாரப்பூர்வ விண்ணப்ப கடிதத்தை குறிப்பதாகும். இதற்கு முன்பு கைரியிடம் இருந்து இதுவரை எந்த முறையீட்டு கடிதமும் பெறப்படவில்லை என சாஹித் கூறியிருந்தார். ஜனவரியில் அம்னோ நிகழ்ச்சியில் கைரியின் பங்கேற்பும் கட்சி உறுப்பினர்களிடையே அவருக்கான ஆதரவும் அதிகரித்து வருவதால் அவர் மீண்டும் சேரக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. என்றாலும் இப்போதுள்ள முக்கியமான கேள்வி கைரி உண்மையிலேயே அக்கடிதத்தை அனுப்புவாரா என்பதுதான். வைரல் வீடியோவில் காணப்பட்ட எம்பிவி சுங்கைபூலோ போலீஸ் நிலையத்திற்கு சொந்தமானது. நேற்று முன்தினம் சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோவில் காணப்பட்ட எம்பிவி சுங்கைபுலோ மாவட்ட போலீஸ் தலைமையகத்தை சொந்தமான வாகனம் தான் என்பதை போலீஸ் உறுதிப்படுத்தியுள்ளது. மார்ச் 5ஆம் தேதி பதிவான இந்த 12 வினாடி வீடியோவில் அந்த வாகனம் ஒரு இந்திய முஸ்லிம் உணவகத்தில் நிற்கிறது. அப்போது ஒரு பணியாளர் 2 வெள்ளை பிளாஸ்டிக் பொட்டலங்களை ஓட்டுநரிடம் கொடுப்பதும் அதில் தெளிவாகியுள்ளது. இந்நிலையில் அச்சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தவறு செய்தது உறுதி செய்யப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டென்ட் முகமது ஹாஃபிஸ் முகமது நூர் தெரிவித்துள்ளார். அதிகார வாகனங்களை தனிப்பட்ட பயன்பாட்டுக்கு பயன்படுத்தியதாக சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் வெளிப்படைத்தன்மையுடன் விசாரணை நடைபெறும் என்றும் அவர்கள் உறுதியளித்தார். வீடியோ பார்த்த வலைதளவாசிகள் சிலர் ரமலான் நோன்பு மாதத்தில் திருட்டுத்தனமாக உணவு வாங்கப்படுகிறதோ என சந்தேகத்தை எழுப்பிய நிலையில் காரில் உள்ளே இருந்தது முஸ்லிமா இல்லையா என எதுவும் தெரியாமல் யூக அடிப்படையில் பேசக்கூடாது என மற்றவர்கள் கருத்துரைத்தனர். 2025 SPM தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி திங்கட்கிழமை அறிவிக்கப்படும். 2025 SPM தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும். கல்வி அமைச்சர் மற்றும் தேர்வு வாரியம் உட்பட சம்பந்தப்பட்ட தரப்புகளுடன் ஆலோசனை நடத்தப்பட்ட பிறகே இந்த அறிவிப்பு வெளியாகும். ரமலான் மாதம் மற்றும் ஹரிராயா காலத்தை கருத்தில் கொண்டு முடிவுகள் வெளியிடும் தேதி கவனமாக தீர்மானிக்கப்படும் என கல்வி அமைச்சர் கூறிற்று. எனவே மாணவர்களும் பெற்றோர்களும் தேதி குறித்த அறிவிப்புக்கு திங்கட்கிழமை வரை காத்திருக்க வேண்டும். SPM முடிவுகளை வழக்கம் போல் பள்ளியில் நேரடியாகவும் இணையம் வாயிலாகவும் அல்லது SMS மூலம் பரிசோதிக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. KLIA 2 சேவை முகப்படத்தில் ஆடவர் சுய இன்பம் வைரலாகும் வீடியோ. செப்பாங் KLIA 2 முனையத்தின் சேவை முகப்படத்தில் ஆடவர் ஒருவர் சுய இன்பத்தில் ஈடுபட்ட வீடியோ வைரலாகியுள்ளது. அந்த அநாகரிக செயல் நேற்று வெள்ளிக்கிழமை நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது.
த்ரெட்ஸ் சமூக ஊடகத்தில் பதிவேற்றப்பட்ட 8 வினாடி வீடியோ வைரல் வீடியோவின் கீழ் முதலில் அந்நபர் வாடிக்கையாளர் சேவை முகப்பிடத்தில் தொந்தரவு செய்ததாகவும் பின்னர் சுய இன்பத்தில் ஈடுபட்டதாகவும் கூறப்பட்டது. அதிர்ச்சியடைந்த அதிகாரி ஒருவர் அவ்வாடவரை வீடியோ எடுப்பதும் தெரிகிறது. எனினும் அவர் கைது செய்யப்பட்டாரா இல்லையா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் இதுவரை இல்லை. கூடுதலாக செலுத்தப்பட்ட வரி தொகை மார்ச் 2ஆம் வாரம் முதல் திருப்பி தரப்படும். கூடுதலாக செலுத்தப்பட்ட வருமான வரி தொகைகளை வரி செலுத்துனர்களிடம் திருப்பி ஒப்படைக்கும் நடவடிக்கைகள் மார்ச் 2ஆம் வாரத்திலிருந்து தொடங்கும். கட்டம் கட்டமாக அவரவர் வங்கி கணக்குகளில் அத்தொகை செலுத்தப்படும் என உள்நாட்டு வருமான வருவாய் வாரியமான LHDN அறிவித்துள்ளது. இது 2025 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி அறிக்கையை சமர்ப்பித்த தனிநபர்களை உட்படுத்தியது. இ-ஃபைலிங் முறையில் வரி அறிக்கை சமர்ப்பித்தவர்களுக்கு 30 வேலை நாட்களுக்குள் திருப்பி தொகை வழங்கப்படும். அதே சமயம் மேனுவல் முறையில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்கு 90 வேலை நாட்கள் வரை ஆகலாம் என LHDN கூறியது. கூடுதல் தொகை திருப்ப கிடைப்பதில் தாமதம் ஏற்படாமல் இருக்க வரி செலுத்துனர்கள் தங்களது தனிப்பட்ட தகவல்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக உள்ளதா என்பதை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். 2025 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. இவ்வாண்டு இந்தியா பாகிஸ்தானில் அமைதியற்ற சூழல். மத்திய கிழக்கு நெருக்கடியை துல்லியமாக கணித்த ஜோதிடரின் புதிய ஆரூடம். மத்திய கிழக்கில் தற்போது நிலவும் பிரச்சனையை முன்கூட்டியே துல்லியமாக கணித்ததாக கூறப்படும் ஜோதிடர் நதாலியா இப்போது இந்தியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் பகுதிகளில் இந்த 2026ஆம் ஆண்டில் அமைதியற்ற ஆற்றல்கள் உருவாகலாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். வரும் மார்ச் 21 உள்ளிட்ட சில தேதிகளில் அங்கு கலவரம் ஏற்படலாம் என கூறியுள்ளதால் சமூக ஊடகங்களில் பெரும் விவாதம் எழுந்துள்ளது. பயண ஜோதிட நிபுணர் என தன்னைத்தானே அழைத்துக் கொள்ளும் நதாலியா செவ்வாய் மற்றும் யுரேனஸ் ஆகிய 2 கிரகங்களை பிரச்சனையின் மைய காரணமாக குறிப்பிடுகிறார். அதாவது வரும் டிசம்பர் தொடக்கத்தில் இந்த கிரகங்கள் ஸ்கொயர் என்ற அமைப்பை உருவாக்கி அதிர்வையும் குழப்பத்தையும் அதிகரிக்குமாம். ஆனால் அதற்கு முன்பு அதே கிரக சேர்க்கை சற்று கிழக்கே நகர்ந்து ஜூலை வாக்கில் மத்திய ஆசியாவில் பிரச்சனைகளை உருவாக்கும் என அவர் ஆரூடம் கூறுகிறார். எனவே இந்தியா வழியாக பயணம் செய்யும் போது கவனமாக இருக்க வேண்டும் என வீடியோ வாயிலாக நத்தாலியா மக்களை எச்சரித்துள்ளார். ஆனால் நிபுணர்களோ இது வெறும் ஜோதிட கணிப்பு மட்டுமே, அறிவியல் ஆதாரம் இல்லாதது என வலியுறுத்துகின்றனர். அரசியல் மற்றும் தூதரக நடவடிக்கைகளே உண்மையான அபாயங்களை தீர்மானிக்கும் என அவர்கள் தெளிவுபடுத்தினர். 500 ஆண்டு பழமையான திருமங்கை ஆழ்வார் சிலையை இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைத்த ஆக்ஸ்போர்டு அருங்காட்சியகம். பிரிட்டனின் ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகத்தின் ஆஷ்மோலன் அருங்காட்சியகம் 500 ஆண்டுகள் பழமையான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலையை இந்தியாவுக்கே திருப்பி அனுப்பியுள்ளது. 16ஆம் நூற்றாண்டை சேர்ந்த இச்சிலை தமிழ்நாட்டில் உள்ள ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோவிலிலிருந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 1967 தனியார் சேகரிப்பாளரிடம் இருந்து வாங்கப்பட்ட இச்சிலையின் மூலத்தை பற்றி 2019 சந்தேகம் எழுந்ததால் விசாரணை நடத்தப்பட்டது. இப்போது இந்தியாவிடம் இருந்து எந்த கோரிக்கையும் வரவில்லை. இருந்தாலும் அருங்காட்சியகமே இந்திய உயர் ஆணையத்தை தொடர்பு கொண்டு மேல் விவரங்களை கேட்டது. பின்னர் சிலையை திருப்பி தருமாறு 2020 முறைப்படி கோரிக்கை வந்த நிலையில் 2020 அது ஒப்படைக்க இணக்கம் காணப்பட்டது. இந்நிலையில் மார்ச் 3ஆம் தேதி லண்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் அதிகாரப்பூர்வமாக சிலை இந்தியாவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நடவடிக்கை இந்தியா இங்கிலாந்து கலாச்சார உறவுகளை வலுப்படுத்துவதோடு பழமையான மத பொருட்களை மீண்டும் தாயகத்திற்கு கொண்டு வரும் முயற்சியின் முக்கிய அங்கமாகும்.